அபிஜித் தீப்கே சிஜேபி ஃபவுண்டருங்க. இவர் வந்து சோசியல் மீடியால பொலன்னு பொலந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஏது அப்படின்ட்டு எட்டி பார்த்தா, லிட்டரலி பொளக்கப்படுவது உண்மைதாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கடந்த 17ஆம் தேதி சம்திங், இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி சம்திங், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் யாருமே ப்ரோட்டஸ்ட் இது போன்ற விஷயங்களை வந்து கலந்துக்க கூடாது. முக்கியமா இந்த சிஜேபி இது போன்ற அமைப்புகள் நடத்தக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிட்டு அந்த ப்ரோட்டஸ்ட்ல வந்து கலந்துக்க கூடாது. அந்த மாதிரி கலந்துங்கன்னா உங்களுடைய படிப்பு வீணாகும் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதற்கு வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவிக்கவே அந்த ஆர்டரை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் எடுத்தாங்க அந்த ஆர்டரை வந்து ஒன்றும் இல்லாம. ஸோ ரீசெண்டா சிஜேபி கட்சியுடைய ஃபவுண்டர் அபிஜித் தீப்கே வந்து இந்த மாதிரி யார் ஒரு விஜய் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு சிஎம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரோட்டஸ்ட்ல எல்லாம் இவர் வந்து தலையிடலாமா, இந்த மாதிரி தலையிட்டாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை வந்து நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதாக சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. முக்கியமான இடங்கள்ல இருந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய பேர் என்ன எதிர்ப்புகளை வந்து அவருக்கு எதிராக பதிவு பண்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து ப்ரோட்டஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்றீங்க, நீங்க எந்த மாதிரியான முறையில் யூஸ் பண்றீங்க, அந்த பசங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரோட்டஸ்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு சில வீடியோக்களை வந்து ஆதாரமாக காமிச்சிட்டு வராங்க. இதை தான் இன்னமும் சொல்றாங்க, நீங்க ஒரு போராட்டத்தை கையில எடுத்தீங்க, நீட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை. ஸோ அதுல இருக்கக்கூடிய முறைகேடுகளை வச்சு நீங்க வந்து போராட்டம் பண்ணீங்க. அப்போ பெரும் ஆதரவு என்பது உங்களுக்கு வந்து திரண்டது. ஸோ அந்த ஒரு ஆதரவுக்காகவே நீங்க செய்யறதெல்லாம் சரி அப்படின்ட்டு நாங்க தலையாட்டிடுவோம்னு நினைக்காதீங்க. ஸோ முற்றிலும் தவறு. விஜய் அவர்கள் எதற்காக அந்த ஆர்டர் வந்து கொண்டு வந்தாங்க? இந்த மாதிரி பசங்க படிக்கக்கூடிய பசங்க ப்ரோட்டஸ்ட்ல கலந்துங்கன்னா அவங்களுடைய படிப்பு வீணாகும். ஸோ தேவையில்லாம அவங்களுடைய படிப்பு வீணாக கூடாது அப்படின்ற ஒரு ஜீவதனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சில பசங்க எதிர்ப்புகளை வந்து தெரிவித்த உடனே அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நீங்க எப்படி விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கலாம் அப்படின்ட்டு போட்டு பொலன்னு பொலந்துகிட்டு இருக்காங்க. இவர் வேற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வேற இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு அபிஜித் தீப்கே. ஆல்ரெடி இவர் ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஆய்வு பண்ணதுலதான் இவர் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போய்கிட்டு. ஸோ பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து சரியாக யூஸ் பண்ணி பேசணும். ஸோ ஒரு முறை இருக்கு, அதுக்கண்டு வந்து ஒரு பாணியில பேசுறது சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் ஒன்றும் அவர் ஒன்றும் ஆய்வு செய்யற அளவுக்கு அவ்வளவு மோசமாலாம் இல்லைங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.